தளபதியோட அரசியல் கட்சி சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக பல வருஷமா தன்னோட ரசிகர்களை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட தளபதியோட மக்கள் இயக்கம் செயல்பட ஆரம்பிச்சது. தளபதியோட மக்கள் இயக்க செயல்பாட்டுக்கு மக்கள் மத்தியில ஒரு சூப்பரான வரவேற்பும் இருந்தது. சோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் மக்கள் இயக்கத்தை இப்போ ஒரு அரசியல் கட்சியா தளபதி மாத்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதியோட அரசியல் கட்சி அடுத்த கட்டமா எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்க, காலங்காலமா இருக்க அரசியல் கட்சிகளையும் தாண்டி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் மத்தியில முன்னிறுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தலுக்கான ரிசல்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அரசியல் கட்சி வேலைகளை தீவிரப்படுத்த தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையில கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி கிட்ட இருந்து ஒரு அதிரடியான உத்தரவு போயிருக்கு. என்ன அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலுமே பேனர் போஸ்டர் அடிக்கிறத குறைச்சுக்கிட்டு சுவர் விளம்பரம் செய்யுங்க அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. இந்த யுக்தியை எல்லா அரசியல் கட்சிகளுமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போஸ்டர் பேனர் வைக்கிறத விட சுவர் விளம்பரங்கள் செய்யறதுல தான் அதிகமான பெனிஃபிட் இருக்கு. பேனர் வச்சோம்னா இப்பெல்லாம் போலீஸ்ல ஒரு நாள் இல்லனா 2 நாள் தான் பர்மிஷன் கொடுக்கறாங்க. அதே மாதிரி போஸ்டர் அடிச்சோம்னா அந்த போஸ்டரை கிழிச்சறாங்க, இல்லனா அந்த போஸ்டர் மேலேயே வேற ஒரு போஸ்டரை ஓட்டிட்டு போயிடுறாங்க. சோ இந்த பிரச்சனைகள்லாம் சுவர் விளம்பரங்கள்ல இருக்காது. அது மட்டும் இல்லாம சுவர் விளம்பரம் செய்யறோம் அப்படின்னா நிறைய நாள் மக்கள் கண்ணுல படுற மாதிரி இருக்கும். மக்களுக்கும் இடையூறு இல்லாம இந்த விளம்பரங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி இப்படி ஒரு உத்தரவிட்டிருக்காரு. தளபதியோட இந்த ஒரு முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.